ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான நமஸ்காரம். பிளான் இஸ்கான் சென்டர் இங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் சேவை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்காக எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கு அப்படின்னா, நவதீப்ல வந்து நவதீப் பரிக்கிரமா போவாங்க. நவதீப் பரிக்கிரமா போகும்போது ஸ்ரீவாஸ்தவரோட வீட்டுக்கு போவாங்க. அங்க நம்மளுடைய இஸ்கான் டெம்பிள் பக்கத்திலேயே கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் இப்படிதான் பூஜை மண்டபம் விக்கிரகங்கள்லாம் இருக்கும். அதுல 3 ஆல்டர் இருக்கும். இதே மாதிரி ராதா கிருஷ்ணர், கௌரநிதாய், நரசிங்கதேவர். அப்ப எனக்கு வந்து அங்க நவதீப் ரோட்ல நடந்து வந்த மாதிரி, கங்கை கரையில நவதீப் தெருவில் நடந்து வந்த, நவதீப் சாலையில கங்கை கரையில நடந்து வந்த எப்படி ஸ்ரீவாஸ்தவருடைய வீடு இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க பிரபுபாவுடைய கருணை தான் காரணம். அதனால நம்ம எங்க இருக்கோம்னா இப்ப நவதீப்ல இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. நம்ம உணர்வு தான் சொல்லுது நம்ம எங்க இருக்கோம். கான்சியஸ்னஸ், உணர்வு. நவதீபத்துல யாத்திரை போயிட்டு நான் மலேசியாவை நினைச்சிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் மலேசியால இருந்துட்டு நவதீபம் நினைச்சிட்டு இருந்தா நம்ம நவதீபத்துல தான் இருக்கும். நம்ம உணர்வு தான் தீர்மானிக்குது நம்ம எங்க இருக்கோம் அப்படி. அதனாலதான் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண உணர்வுன்னு எழுதுறாரு. அந்த புத்தகங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் கிருஷ்ண உணர்வுன்னு எழுதுறாரு. பெரும்பாலும் மக்கள் மத்தியில இந்த ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எல்லா இடத்துலயும், தமிழ்நாட்டுல, இந்தியாவில், வட இந்தியாவில் பல இடங்கள்ல இந்த ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர். அது ஒரு காலகட்டத்தில் வந்து உயர்ந்த பிரிவினர் வந்து தாழ்ந்த பிரிவினர் மேல ஆதிக்கமே செலுத்தியிருக்காங்க. கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அப்புறம் அவங்க முன்னாடி நடந்து வர அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல பிறப்பால தங்களை அடையாளப்படுத்திட்டாங்க. பிறப்பால் வந்து நான் பிராமணன், அதனால நம்ம சூதரன் தானே, சூதரன் எப்படி முன்னாடி வரலாம், ஆனா சூதரன் கையில தொடர்ந்த வாங்கிக்க மாட்டாங்க, சூதரனை வந்து டச் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு காலத்துல பொய் அலங்காரத்தினால இந்த உயர்ந்த வகுப்பினர் தாழ்ந்த வகுப்பினர் மேல அதிகாரம் செலுத்தினாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த தாழ்ந்த வகுப்பினர்கள்லாம் வேற்று மார்க்கத்துக்கு போனாங்க. இப்ப இஸ்லாம், இங்க இருக்கிற இஸ்லாம் மார்க்கமோ, குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாம் மார்க்கமோ அல்லது கிறிஸ்துவ மார்க்கமோ அது பூர்வீகமா இருந்தது இல்ல. அது வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி நிறைய பேரை அவங்க மார்க்கத்துக்கு மாத்தினாங்க. அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கலன்னா அவங்க முஸ்லிமா, அரசாங்கத்துக்கு வரி செலுத்திட்டா அவங்க மாற வேண்டாம். இல்லாட்டி அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காதவங்க கட்டாயம் அவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கணும். அப்போ வசதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் இல்ல உயர்ந்த வகுப்பினர் இவங்க ரொம்ப மோசமா நடத்தினதுனால அவங்க வேற மார்க்கத்துக்கு போனாங்க, வேற மதத்துக்கு போனாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து காசு கொடுத்து நிறைய பேரை மதம் மாற்றினாங்க, அப்புறம் சேவை பண்ணாங்க. நம்ம உறவினர்களே நம்ம மதிக்கல. அப்ப வெளியில இருந்து வந்தவங்க ரொம்ப நம்ம மேல இறக்கப்பட்டு சேவை பண்ணுவோம். அவங்க என்ன நினைச்சாங்க, அட என்னுடைய சொந்தக்காரன், என் உறவினர், என்னுடைய நாட்டை சேர்ந்தவன், அவன் என் மதத்தையும் சேர்ந்தவன், அவனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான், ஆனா எங்கிருந்தோ ஒருவர் வந்து எனக்கு சேவை பண்றாங்க, அப்ப நான் ஏன் அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படியும் மாறினவங்க. இது எல்லாமே இந்த ஜன உலகத்துல ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை பின்பற்றுவதாகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய பொய்யகங்காரத்தினால விளையாடுதான். இந்த பொய்யகங்காரம் ஜன உலகத்துல நாம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பொய்யகங்காரம் தான். நான் என்ற பொய்யகங்காரம். ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் என்னை அடையலாம்னு சொல்றாரு. யார் வேணாலும் கிருஷ்ணர் அடையலாம். மாங்கி பார்த்த வெப்ப ஆசிரியா சரணடையது. குரு பாத ஆசிரியா, குரு ஆசிரியா அல்லது ஆசிரியா இன்னும் சரணடையது. வாங்கி பார்த்து வெப்ப ஆசிரியா, யார் வேணா என்ன சரணடையலாம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யார் வேணா என்ன சரணடையலாம். அது பெண்களானாலும் சரி, சூதரனானாலும் சரி, கீழ்குளத்துல பிறந்தவனாலும் சரி, ஸ்திரியோ வைசிய ததா சூத்ரா. பெண்களானாலும் சரி,
இலிகுலத்துல பிறந்தவங்க சூத்திரங்க யார் வேணா என்ன சங்கடையலாம். ஆதி பராங்க. இதை கிருஷ்ணர் ஸ்லோகமா மட்டும் சொல்லிடல. இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சும்மா ஏதோ சொல்லணுமே வேண்டி சொல்லல. இது நடைமுறையில நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. கிருஷ்ணா எல்லோருக்கும் சமமானவர். அடுத்து வரும், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல படிச்சோம். இதுக்கு முன்னாடி வரும், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ அஸ்தின பிரியா ஏ பஜந்தித்து மாம் பத்யாமை தேசு சாப்பிடம். அர்ஜுனா, நான் எல்லோருக்கும் சமமானவன். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நான் எல்லோருக்கும் சமமானவன். நான் யாரையும் பாரபட்சம் காண்பதில்லை, நான் யாரையும் வெறுப்பதில்லை. இது கிருஷ்ணர் சும்மா ஸ்லோகத்துல சொல்லிடல. ஏதோ குருஷேத்திர போர் தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கு, நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம். குருஷேத்திரம் போர் தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கு, எல்லாம் சங்கெல்லாம் ஊதுவாங்க, அப்ப போர் தொடங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லல. கிருஷ்ணா சும்மா ஒரு ஈஸி சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு டைம் பாஸ் ஆகல அர்ஜுனா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படி இல்லை. இது நம் வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம் பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய முதல் பாடமே நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். அறியாமைங்கிறது என்னது? அறியாமை என்பது நம்மை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. நான் இந்த உடல், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன். இதான் அறியாமை. ஆனா உண்மையில நாம் யாரு? நாம் கிருஷ்ணருடைய சேவகருடைய 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 சேவகர். இதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. நம்முடைய உண்மையான அடையாளம் என்னன்னா, நாம் பகவானுடைய சேவகன். ஜீவேரே சொல்போய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். கிருஷ்ணருடைய சேவகன்னா மனுஷங்க மட்டும் இல்ல, யார் வேணாலும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். இதோ இங்க சீதாராம் லட்சுமணன் இருக்காங்க. ஹனுமான் வானரம். ஆனா ஹனுமான் சேவர்களே முதல் தரமான சேவகர். ராமருக்கு மிக பிரியமானவர். ஹனுமான் ஐடி கம்பெனில படிச்சுட்டுல வரல. அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல. அவர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர் இல்ல. அவர் ஒரு வானரம். வானரம்னா என்ன? வானரம் வா நரா. என்ன மாதிரி மனுஷங்க இவங்க மனுஷங்களா மிருகமான்னு சொல்ல முடியாது. பேசுவாங்க, நடப்பாங்க, எல்லா பலம், அதீத பலம் இருக்கு. ஆனா தோற்றத்துல வானரம் ஒரு விலங்கு மாதிரி இருக்காங்க. ஆனா செயலெல்லாம் மனிதனை காட்டிலும் உயர்ந்த செயல். ஹனுமான் பிறப்பால் மனித குலத்தை சார்ந்தவர்கள். அவர் வானரா. அவருக்கு கிண்ணரா. கிண்ணரானா எந்த மாதிரி மனுஷங்க? நரா மீன்ஸ் மனுஷன். கிண்ணரா எந்த மாதிரி மனுஷங்க? அதனால இங்க அடையாளம் ஒரு பொருட்டல்ல. நம்ம என்னவா இருக்கிறோம், என்ன தகுதி இருக்கு. உண்மையில சொல்ல போனா யாருக்குமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தகுதி கிடையாது. இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்குமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தகுதி கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரை வேணான்ட்டு ஒதுக்கணும். கிருஷ்ணரை வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு ஆன்மீக உலகம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணனுடைய சேவை வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வந்தவங்க நம்ம. அப்ப இந்த ஜட உலகத்துல யாருக்குமே கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்ண தகுதியே கிடையாது. ஆனா கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போகணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், இதைதான் மறந்து நம்ம அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மறந்துட்டு தான் நம்ம அறியாமையில் இருக்கோம். அப்போ நம்ம அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார். அப்படி அவதரிக்கும் போது அவர் பல்வேறு லீலைகள் செய்யறார். அந்த லீலைகள் மூலமா எல்லா ஜீவன்கள், மனிதர்களை மட்டுமல்ல அனைத்து ஜீவன்களையும் விடுவிக்கக்கூடியவரா இருக்கார். ஜடாய் ஒரு பருந்து. பிறப்பால பார்க்க போனா ஜடாய் ஒரு கழுகு. கழுகு பருந்தோட இனத்தை சார்ந்தது. ஆனா ஜடாய் ராமருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். நம்மள எவ்வளவு பேரு பகவானுக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்க தயாரா இருக்கு, பகவானுக்கு உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கு. நெஞ்சு கொஞ்சம் போனா திருப்பதியில போய் இதை வேணா தியாகம் பண்ணுவோம், உயிரெல்லாம் தியாகம் பண்ண மாட்டோம் இல்லையா? நெஞ்சு கொஞ்சம் போனா திருப்பதியில போய் இதை தியாகம் பண்ணுவோம், உயிரை தியாகம் பண்ண மாட்டோம். அது ஏன்னா அது வளர்ந்துடும் நம்பிக்கை இல்லையா? சோ எவ்வளவு பேர் நம்ம பகவானுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கும், ஆன்மீக குருக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா ஜடாயு என்ன பண்ணாரு? சீதா தேவியை ராவணன் கடத்திட்டு போறான். ராட்சசன், கொடூர குணம் படைத்தவன், மனிதனுடைய ரத்தத்தை குடிப்பவன், மனிதர்களை கொன்று ரத்தத்தை குடிக்கும் ராட்சசன் அவன் ராவணன். அவன் சீதாதேவி புஷ்ப விமானத்துல கடத்திட்டு போறான். அப்ப சீதாதேவி அழறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ லக்ஷ்மண். சீதாதேவி அழற.
அப்ப ஜடாயு வந்து ஒரு சின்ன மலை மேல உட்கார்ந்து இருந்தாரு. பார்த்தா யாரும் தன் பிரபுவுடைய பேரை சொல்றாங்களே. இந்த ஜடாயு வந்து தசரதனுடைய நண்பர். தசரதர் அடிக்கடி காட்டுக்கு வரும்போது ஜடாயோட நட்பு ஏற்பட்டது. அப்ப தசரதர் காலத்திலிருந்து ஜடாயு இருக்கார். ஜடாயு ரொம்ப வயசானவர். பட் ஜடாயு என்ன பண்ணார், ஓகே யாரோ சீதா மாதாவை கடத்திட்டு போறான், என் பிரபுட்ட இருந்து சீதையை பிரிச்சுட்டு போறான். ஜடாயு போறாரு. ஜடாயு போய் எச்சரிக்கிறார் ராவணனுக்கு, அடே ராவணா மூர்க்கனே, மரியாதையோ சீதா மாதாவை என்னோட ஒப்படைத்து விடு, இல்லை நான் உன்னை கடித்து கோதரி ரத்தத்தை குடித்து விடுவேன். ராவணன் கோவம், பருந்தே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ராவணனுக்கு பயங்கர கோவம். தன்னுடைய குழம்பத்துக்கு அசுரங்களுக்கு எப்படின்னா, அசுரங்களுக்கு யாராவது தன் குழம்பத்துக்கு கொடுக்க வந்தா கோவம், பயங்கர கோவம். நமக்கு வந்து அடிக்கடி நம்முடைய விருப்பத்துக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணா கோவம். அதுதான் அசுர குணம். அப்ப நமக்குள்ளேயே ராவணன் அடிக்கடி வெளியில வருவார். உள்ள இருப்பாரு வெளியில வருவார், உள்ள இருப்பாரு வெளியில வருவார். அப்படி திலக்கெல்லாம் போட்டு ராவணனை மறைத்து வைத்திருக்கிறோம். அந்த ராவணன் அடிக்கடி வெளியில வருவார். எப்போ என்னுடைய விருப்பத்துக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணிட்டா உடனே நான் அப்படியே ராவணனா மாறிடுவேன். இமிடியேட் அடுத்த செகண்ட். ராவணன் ஜடாயு ராவணன் கூட சண்டை போடுறாரு. பயங்கரமான சண்டை, கடும் யுத்தம். ராவணன் தன் உடைவாளை எடுத்து ஜடாயுடைய தலையை சீவ போறார். ஜடாயு பறந்து பறந்து அவன் தலையை கொத்தரு. ராவணனுக்கு வந்து 10 தலை, தசகிரீவன். ஜடாயு போது ஒரு தலையை கொத்துனா இன்னொரு தலை வந்துடும், இன்னொரு தலையை கொத்துனா இன்னொரு தலை வரும், அடுத்த தலையை கொத்துனா இன்னொரு தலை, அப்படி தலை கொத்த கொத்த வந்துட்டே இருக்கு. அவனுக்கு 20 கை, ஒரு 20 கையில் பல்வேறு ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை கொண்டு ஜடாயு தாக்க வரும்போது ஜடாயு ஒரு கையை கடிப்பார். ஜடாயு ஒரு கையை கொத்தினோடனே அங்க இன்னொரு கையை முளைக்கும். இப்படி கடுமையான யுத்தம் ஜடாயுக்கும் ராவணனுக்கும். ஆனா ஜடாயு வயதாயிடுச்சு, அவரால் ராவணனுக்கு நிகரா சண்டை போட முடியல, தளர்ந்து போயிட்டார், சோர்வு அடைச்சிட்டாரு. சீதா மாதா சொல்றாங்க, ஜடாயு ஜடாயு போங்க போங்க போங்க, வேண்டாம் சண்டை போடாதீங்க, போங்க போங்க, இந்த அரக்க உங்களுக்கு கொண்டு வருவான், போங்க பிரபுட்ட போங்க, பிரபுவை கூட்டிட்டு வாங்க. ஜடாயு சொல்றாரு, சீதா மாதா நான் எப்படி இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு போவேன், என் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், ராவணன் விட மாட்டேன். அப்படி திரும்ப திரும்ப கொத்துறாரு. ராவணனுக்கு கோபம் வந்து தன் உடைவாளை எடுத்து ஜடாயோட 2 ரக்கையை வெட்டினேன். 2 ரக்கையை வெட்டினோடனே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி மேல இருந்து கீழே விழுற ஜடாயு. ராமா ராமா ராமா, மேல இருந்து கீழே விழுந்தார் ஜடாயு. அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு துடிச்சுட்டு இருக்கேன். ஜடாயு முன்னாடியே வந்து அந்த ராவணன் சீதை மாதாவை தூக்கிட்டு போறான். ராமன் தேடிட்டு வர்றாரு, சீதாவை தேடிட்டு வர்றாரு. பார்த்தா ஒரு பருந்து வந்து ரத்தம் சொட்ட சொட்ட பட்டு கிடக்கும். ராமன் நினைச்சாரு, இந்த பருந்து தான் சீதையை கொண்டு இருக்கும், இந்த பருந்து வந்து சீதையை கொண்டுட்டு ரத்தத்தை குடிச்சு நீங்க போதையில விழுந்து கிடக்கு, என்ன பண்ற பாரு. அப்படி கிட்ட போனா அந்த பருந்து ராமா 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 அப்படி ராமநாமன் சொல்லிட்டு ராமன் கிட்ட போய் பார்க்கிறான். ஜடாயு எடுத்து தன் மடியில போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு கீழ்நிலையான பிராணி, இதை தொடர்றதுக்கு நான் இதை தொட மாட்டேன், இது தொட தீண்டத்தாகாதுன்னு நினைக்கல. ராமர் அந்த பருந்து தன் மடியில போட்டுக்கிட்டு அழற, கண்ணீராலே அபிஷேகம். ஜடாயு என்ன ஆச்சு உனக்கு, யாரும் உன்னை என்ன பண்ணா, எனக்கு பிரியமானவனாச்சே, ஜடாயுன்னு ராமர் அழறாரு. ஜடாயு மடியில போட்டுட்டு ஜடாயு சொன்னாரு, பிரபு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என் முழு சக்தியும் கொடுத்து போராடினேன், அந்த அரக்கன் இருந்து என்னால சீதையை காப்பாற்ற முடியல, பிரபு என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க பிரபு அப்படின்னு சொல்லி ராமா ராமா ராமான்னு சொல்லி ராமர் மடியிலேயே ஜடாயு உயிர் விட்டேன். ராமருடைய மடியிலேயே ராமர் வந்து ஜடாயுடைய சரீரத்தை கட்டி அழுது கண்ணீராலே அபிஷேகம் பண்றாரு. ஜடாயுக்கு வந்து ராமர் தன் அப்பாவுடைய ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. தசரதனுக்கு என்ன ஒரு ஸ்தானம் கொடுத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தை வந்து ஜடாயுக்கு ராமர் கொடுத்திருந்தாரு. அந்த நதிக்கரையில போய் ஜடாயுக்கு வந்து இறுதி சடங்கு பண்றாரு. அவங்க அப்பா இறந்தப்போ எப்படி கிரியா பண்ணாரோ அதே இறுதி சடங்கு வந்து ஜடாயுக்கு பண்றாரு. ஆனா பிறப்பால பார்த்தா ஜடாயு ஒரு பருந்து, மனித பிறவி கூட கிடையாது. ஆனா ஆன்மீக தளத்துல அது முதல் தரமான பக்தர். இந்த ஜடாயுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு தோத்தாரா ஜெயிச்சாரு?
ஜடாயுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு தோத்தாரா ஜெயிச்சாரா? ஜெயிச்சாருன்னு எவ்வளவு பேர் சொல்றீங்க? 1 2 3 4. ஆனா ஜடாயு செத்து போயிட்டாரு, ராவணன் கொண்டுட்டாரு. தோத்துட்டாருன்னு எவ்வளவு பேர் சொல்றீங்க? ஜடாயு தோத்தார், ராவணனை வென்றார். ஒரு எதுக்கு ரெண்டுக்குமே இல்லைன்னு சொல்றோம், கை தூக்குங்க. எனக்கு ரெண்டுமே இல்லை, நீங்களே சொல்லிருக்கீங்க. பாதிக்கு ஒரு கில கை இப்படியே மேல போல, ஒரு 2 3 கை மேல வந்தது. பாதி பேருக்கு என்ன சொல்ற, இவர் எப்படி சொன்னாலும் ஏதாவது மாத்தி சொல்ல போறாரு. இவர் என்ன சொன்னாலும் இவரு ஐடியா வச்சிருப்பாரு, அதனால அவரே சொல்லிட்டாரு. உண்மையில சொல்ல போனா பௌதீக அடிப்படையில, பௌதீகத்தின் அடிப்படையில பார்த்தா ஜடாயு அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டார். ஆனா ஆன்மீகத்தின் தரத்துல ஜடாயு பகவானுடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமான பக்தராயிட்டார். ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. ஆன்மீக அடிப்படையில என்ன ஆயிடுச்சு, ஜடாயு தன் உடலை தியாகம் பண்ணி பகவானுடைய நித்திய சேவைங்கிற தரத்துல இன்னும் இருக்காரு. 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு, பல ஆயிரம் வருஷம் ஆகி இன்னைக்கும் ஜடாயோட புகழ் பாடிட்டு, பல ஆயிரம் வருஷங்கள் ஆயும் இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஜடாயு புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம். விபீஷணன் பிறப்பால் ஒரு ராட்சச குலத்தை சார்ந்தவர், பிறப்பால ராட்சச குலத்தை சார்ந்தவர். அவர் ராவணனுக்கு அறிவுரை சொல்றாரு. ராவணனுக்கு விபீஷணன் மட்டும் இல்ல, எவ்வளவு பேர் அறிவுரை சொன்னாங்க. அவங்க அம்மா கைகேசி, அவங்க தாத்தா மால்யவான், அப்புறம் வந்து மாரீச்சன், அவங்க மாமா மாரீச்சன், எவ்வளவு பேர். மூர்க்கனுக்கு எந்த உபதேசம் சொன்னாலும் மண்டையிலே ஏறாது. மூர்க்கத்தனமா இருக்கிறவங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்ன சொன்னாலும் மண்டையிலே ஏறாது. ஏன்னா அவருடைய தலையில வந்து காமம் பேராசை எல்லாம் தலையில பித்து பிடிச்சிருக்கு. அதனால யார் சொல்லி ராவணன் கேட்கல. விபீஷன் சொல்றாரு, அண்ணா ராவணா, இது தர்மம் இல்ல, மாற்றான் மனைவியை கடத்தி வந்து வைத்திருக்கிறாய், இது எந்த விதத்தின் நியாயம், தர்மம் இல்ல. அடே விபீஷனா கோலே, எங்க துணிச்சலோடக்கு எதற்கே புத்திமதி கூறுகிறாய்? இவன் பார்த்தா இவன் பையன் வேற, இந்திரஜித் மேகநாதன் சித்தப்பான்னு கூட பார்க்கல. ஏ சித்தப்பா, நீ என் வம்சத்துக்கு துரோகி, என் தந்தையுடைய சுகத்தை நீ கெடுக்கிறாய். அவர் பார்த்தார், இந்த முட்டாள்கள் இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. ராவணா, நீ இவ்வாறு செய்தால் நம் வம்சமே அழிந்துவிடும். ஏ விபீஷணா, நீ என் வம்சம் அழிந்துவிடும் என்கிறாயா? யாருங்க இவனை பிடிச்சு பாதாள சிறையில் அடைங்கள், தலையை தூண்டியுங்கள். அவர் விபீஷணன் பார்த்தாரு, இந்த முட்டாள் கூட இருந்து இறந்து போறத விட ராமர் கையில இறந்து போறதே மேல், அட்லீஸ்ட் புண்ணியமாவது சேரும். ராமர் கையில இறந்து போனா நன்மையாவது கிட்டும். அதனால ராவணன் கிட்ட இருந்து இறந்து மடிவதை விட ராமரிடமிருந்து மடிவதே மேல் அப்படின்னு வர. ராம் லட்சுமண், ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன் எல்லாம் வந்து லங்கையோட பார்டர்ல ஒரு பெரிய டென்ட் போட்டிருக்காங்க. கோடிக்கணக்கான வானர்கள் வந்திருக்காங்க. அப்போ ராமர் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல லட்சுமணன் நிக்கிறாரு, ஹனுமான், சுக்ரீவன் எல்லாம் நின்று இருக்காங்க. ஆகாச மார்க்கமா விபீஷணன் வர. விபீஷணா வந்து ஆகாச மார்க்கமா வர, அப்படி கை கூப்பிட்டு வர்றாரு. ஓ ராமா பிரபு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் அடிமை, என்னை உங்கள் சேவனா ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை வந்து உங்க சேவனா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ராமர் பார்க்கிறார், ராமர் பரிச்சு வைக்கிறார். பகவான் எப்பவும் பக்தர்களுக்கு பரிச்சு வைக்கிறது எக்ஸ்பர்ட். அவரு பக்தர்களுக்கு பரிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் தெரியும் இவர் எந்த கிளாஸ்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, எந்த மாதிரி பக்தர் இவரு. இவரு பக்தி பயிற்சி பண்றாரு, நம்ம எல்லாரும் பக்தி பயிற்சி பண்றோம். பகவான் பரீட்சை வைப்பாரு, இவர் எந்த மாதிரி பக்தியில பாஸ் ஆயிருக்கிறார், பரீட்சையில பாஸ் ஆயிராரா பார்க்க. ராமர் பரீட்சை வச்சாரு. ராமர் வந்து முழுமுதற் கடவுள், அவர் புருஷோத்தமன், அவரே முடிவு செய்யலாம் விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமா. விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காரு, அவரை ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது ராமர் தீர்மானிக்கலாம். அவர் யார்கிட்டையும் வந்து அபிப்பிராயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமர் வந்து யார்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ராமர் யார்கிட்டயுமே அபிப்பிராயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். அங்க இருக்கும் வானவர் தலைவரான சுக்ரீவன்ட்ட கேட்கிறார், சுக்ரீவா நீங்க என்ன நினைக்கிற? நம்ம என்ன பண்ணுவோம், நான் எடுத்துதான் முடிவு, யார்த்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைவராவது தொண்டனாவது நான் தான் முடிவு. இங்க தலைவர் நான் தான், தொண்டன் எல்லாமே நான் தான். இதுதான் நம்மளோட நிலைமை. ஆனா ராமர் வந்து ரொம்ப பணிவா, இவன் சுக்ரீவன் இருக்காரு, அவர் வந்து கிஷ்கிந்தியோடைய ராஜா, இந்த வானர்களுக்கெல்லாம் தலைவர் அவரு.
அதோட சுக்ரீவனுடைய கருத்து சொல்லட்டும். சுக்ரீவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விபீஷனை ஏத்துக்கலாமா வேண்டாமா? விபீஷன் பாக்குறாரு, ஓ பிரபு, இவனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இவன் ராட்சசன். விபீஷன் சொன்னார், இவன் ராட்சசன், இவன் ராவணனின் சகோதரன். பிரபு, இவனை ஏற்றுக்கொள்ள கூடாது, இவன் நமக்கு துரோகம் செய்து விடுவான், நம்ம கூட நண்பன் மாதிரி பழகுவான், நம்ம கூட இருப்பான், நாளைக்கு ராவணனுக்கு உயிருக்கு ஆபத்துக்கும் போது இவன் நமக்கு துரோகம் செய்து விடுவான், இந்த ராட்சசர்களை நம்பாதீர்கள். சுக்ரீவன் ஒரு பொலிட்டீஷியன், ராஜாங்களே அரசியல் தலைவர் தானே. அப்ப அரசியல் தலைவர்களே இப்படிதான் யோசிப்பாங்க, நமக்கு ஏதோ ஆபத்து வந்துருமா, இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, இந்த கட்சியின் கூட கூட்டணி வச்சுக்கலாமா வேண்டாமா, காலவாரி விட்டுருவாங்களா? இல்ல நிறைய தலைவர் யோசிக்கிறாங்களே, அவர் பெட்டி பெட்டியா கொடுத்தோடனே சேர்த்துக்குவான், காலவாரி விட்டாலும் பரவாயில்ல, பொட்டி வந்துச்சா சேர்த்துக்குவான். தமிழ்நாட்டுல அப்படிதான். தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, நிறைய அரசியல் கட்சி இருக்கு, தூங்கி எந்திரிச்சு ஒரு கட்சியில் இருக்கிற ஆளுல இருக்கான், இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பான், நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு இன்னொரு கட்சியில இருப்பான், பொட்டி போயிடுவாங்க. சூட்கேஸ் போனோடனே மாறிடுவான். சோ விபீஷணா சுக்ரீவா ஒரு மினிஸ்டர், ஒரு கிங், ஒரு ராஜா. அவர் எப்படி பாக்குறாரு, அரசியல் ரீதியா சிந்திக்கிறாரு, இவரை ஏற்றுக்கொள்ள கூடாது, இவரை ஏற்றுட்டா என்னைக்கு வேணாலும் நமக்கு ஆபத்து பண்ணுவாரு. சுக்ரீவனுக்கு அப்புறம் அங்கதான் பாக்குறாரு, அங்கதான் நீ என்ன நினைக்கிற? கரெக்ட், சுக்ரீவன் சொல்றது கரெக்ட் தான். நலன் எஸ், நீலன் எஸ், ஜாம்பவான் ஆமாமா, சுக்ரீவன் சொல்றது நாங்க எல்லா மாணவர்களும் சுக்ரீவன் என்ன கூறுகிறாரோ அதை ஏகமானதோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஹனுமான் அப்படி பௌவியமா நின்று இருக்காரு. ஹனுமான் நம்மள மாதிரி ரொம்ப பணிவான பக்தர், தேவையெல்லாம் பேசவே மாட்டார், நம்மள மாதிரியே தான். அது குறிப்பா கிளான்ல இருக்கிற பக்தர் மாதிரியே தான். அனாவசியமா யார்த்தையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. எதுலையுமே நான்கிற அகங்காரமே கிடையாது, ரொம்ப பணிவா இருப்பாங்க. ஹனுமான் அப்படிதான். ஹனுமான் அப்படி நின்று இருக்காரு. ராமர் ஹனுமான் பார்த்தாரு. ஹனுமான் நீ என்ன நினைக்கிற? அவர் ஹனுமான் பணிவா சொன்ன, பிரபு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். வந்திருக்கிறது விபீஷணன், அவர் ராட்சசனா இருந்தாலும் சரணாகதியில் கூப்பிய கையோட வந்திருக்காரு. அவர் எப்படி வந்திருக்காரு? சரணாகதியில் கூப்பிய கையோட வந்திருக்காரு. சரணாகதி என்று வந்தவரை நம் சகோதரன் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, எனக்கு விபீஷனை பத்தி நல்லாவே தெரியும். நான் லங்கைக்கு போயிருந்தப்போ நான் நிறைய இடங்களுக்கு போயிருந்தேன். ஹனுமான் சீதையை தேடி போவார், லங்கா முழுவதும் சீதையை தேடி போவார். ஒவ்வொரு அரண்மனைக்கா போவார். அதுல ராவணனுடைய அரண்மனைக்கு போனார். ராவணன் பார்த்தா 10 தலை, 20 கை, அந்த 20 கையிலும் 20 விதமான பெண்கள், ரம்பா, அந்த மாதிரி தேவலோக பெண்கள், அப்சரா, அப்புறம் பூலோக பெண்கள், கிண்ணர் லோகத்து பெண்கள், கிம்புருஷ லோகத்து பெண்கள், கந்தர்வ லோகத்து பெண்கள், வெரைட்டிஸா வச்சிருக்காரு. வெரைட்டியா பெண்கள் அப்படியே அவர் கையில மதுபானம் குடிச்சு கண்ணெல்லாம் மேல போய் ராவணன் படுத்திருக்காரு. அவர் சுத்தி பெண்கள். ஹனுமான் பாக்குறாரு, இங்க எப்படி சீதை இருக்க முடியும்? இந்த கூட்டத்துல நிச்சயம் சீதை இருக்க முடியாது. அப்படி சீதையை தேடிட்டே போறாரு. அங்க ஒரு இடத்துல பார்த்தா, ஒரு இடத்துல துளசி மாடம், துளசி மாடம். அங்க இங்கேயும் ராமநாமம், எல்லா பக்கம் ராமருடைய நாமம் எழுதியிருக்கு. ராமா ராமா ராமான்னு ராமருடைய நாமம் எழுதியிருக்கு. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த தேவகி சீதாராமகிருஷ்ணன் சமேஷ் ராமச்சந்திர பிரபு கி சில பிரபுபாத். எங்கு பார்த்தாலும் ராமருடைய நாமம் எழுதியிருக்கு. புரிஞ்சுட்டாரு, இந்த ராட்சச குலத்துக்கு இப்படியா? தமிழ்ல சொல்லுவாங்க, சேற்றில் முளைத்த செந்தாமரை, சேத்துல கூட செந்தாமரை வளரும். சரி, இப்போ குப்பையில இப்ப நம்ம இங்க ப்ரோக்ராம் முடிச்சு போறோம், தெருவில் ஒரு குப்பை டப்பா இருக்கும், அதுல நல்ல ஒரு வைரல் நெக்லஸ் இருக்கு, குப்பையில இருக்குன்னு விட்டு போயிருமா? இந்த பக்கம் அந்த பக்கம் யாராவது பாக்குறாங்கன்னு பார்ப்போம், டக்குன்னு கை விட்டு எடுத்துருவோம். குப்பையில கிடந்தாலும் வைரல் நெக்லஸ் தானே, குப்பையில கிடந்தாலும் வைரம் தான், அதெல்லாம் விட்டுற முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்போம், யாராவது என்ன குப்பை தொட்டிட்டு என்ன பண்றா, யாராவது பாக்குறாங்கன்னு பார்ப்போம், டக்குன்னு கை விட்டு வைரல் பாக்கெட்ல போட்டு. அது மாதிரி ஹனுமான் சொல்றாரு, அவன் பிறப்பால் ராட்சச குலத்தை சார்ந்தவர் பிரபு, ஆனா அவரை உங்கள் சகோதரர் போல ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ராமர் சொல்றாரு, எஸ். ராமர் அப்ப சொல்றாரு, ஆம், ஹனுமான் சொன்னது 100க்கு 100 சரி. ஹனுமான் சொன்னது 100க்கு 100 சரி. நான் விபீஷணனை என் சகோதரன் போல ஏற்றுக்கொள்வேன். எல்லா வானர்களும் பாக்குறாங்க ஆச்சரியமா, கோடிக்கணக்கான வானர்கள் இருக்காங்க. சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் இருக்காங்க.
அப்ப ராமர் சொல்றாரு, எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னிடம் யாராவது வந்து, ஓ பிரபு நான் உங்களுடையவன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சேவை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அவர்களை நான் நிராகரிக்க முடியாது. இந்த க்ஷணம் ராவணனை கிட்ட வந்து, ஓ பிரபு நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி சீதையிடம் ஒப்படைத்து விட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அவனை என் சொந்த சகோதரனை போல ஏற்றுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. இந்த க்ஷணத்துல வந்து ராவணன் வந்து என்னை சரணடைஞ்சு, பிரபு நான் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள், இதோ சீதாமாதா உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேன், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சரணாகதி செய்து விட்டால் நான் அவரை என் சொந்த சகோதரனை போல ஏற்றுக்கொள்வேன். வானன் வந்து அழகாங்க, இப்படி கருணை வாய்ந்தவரா பிரபு வந்து இவ்வளவு கருணை வாய்ந்தவர். அதனால பகவான் வந்து எந்த ஒரு பாரபட்சம் பார்க்கறது இல்லை. பகவானுக்கு வந்து எல்லாரும் சமந்தான். அது விபீஷணன் ராட்சச குலத்துல பிறந்த விபீஷணா இருந்தாலும் சரி, அல்லது வானர் குலத்துல பிறந்த சுக்ரீவன், ஹனுமான், ஜடாயு, ஜாம்பவான் கரடி குலத்தை சார்ந்தவன், யுகங்களா பிரபுக்கு சேவை பண்ற. 4 நாளைக்கு முன்னாடி வாமன அவதாரம், வாமன செலிபிரேஷன், வாமன துவாதசி. பகவான் வாமன அவதாரம் பண்ணப்போ அவர் வந்து முதல் அடி பாதம் பூரா மேல போகுது. அப்படியே 14 லோகம், 7 உலகத்தை கடந்து, பிரம்மலோகத்தை கடந்து வைகுண்ட லோகத்துக்கு போகுது பகவானுடைய பாதம். பூர்வஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சக்திலோகம் கடந்து பிரஜா நதி, அது வாமனருடைய பாதத்துல, அந்த திரிவிக்ரமனுடைய பாதத்துல பட்டு அந்த நதி கீழே வருது, கங்கா நதி. அப்ப ஜாம்பவான் என்ன பண்றாரு, ஒரு கர்த்தால் எடுத்துட்டு அவர் அப்படியே புகழ் பாடுறாரு, வாமனர் சுத்தி வர்றாரு. जय श्री वामनदेव भगवान की, जय श्री वामनदेव भगवान की, जय बोलो श्री वामनदेव भगवान की. அது ஜாம்பவான் வந்து ராமருடைய சேவையில் இருக்காரு. அந்த ஜாம்பவான் கிருஷ்ணாவதாரத்திலே இருக்காரு. நீண்ட காலம் வாழ்றாரு. ஆனா அவர் பிறப்பால் ஒரு கரடி. ஓ கரடி போ கிட்டே வராதே அப்படி சொன்னது இல்லையா. ஜாம்பவானை கட்டி தழுவி கொண்டார் கிருஷ்ணன். ஜாம்பவானுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு குகையில் இருக்காரு. அப்போ இந்த கதை பெரிய ஸ்டோரி, நான் சுருக்கமா சொல்லிடுவேன். ஷாமாந்தகான்னு ஒரு மணி இருக்கும், ஷாமாந்தகா ஜுவல். அந்த ஷாமாந்தக மணி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க பூரா ஒரே பிரச்சனை தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் நகையும் பணம் இருந்தா வீடு பூரா ஒரே பிரச்சனை தான். அவன் நகை வச்சிருக்கிறான், பணம் வச்சிருக்கான், தர மாட்டேங்கன்னா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஷாமாந்தக மணி வந்து துவாரகை வந்தது. இந்த சத்திரஜித்னு ஒரு ராஜா இருந்தார், சத்திரஜித். அவர்கிட்ட இந்த ஷாமாந்தக மணி இருந்தது. அப்பவே கிருஷ்ணர் சொன்னாரு, ஒரு நாள் ஷாமாந்தக மணியை தலையில வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்தார். அந்த ஷாமாந்தக மணி இருக்கு இல்லையா, அது வந்து டன் கணக்க கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஷாமாந்தக மணி தலையில வச்சுட்டா ஒரு சூரியனை போல பிரகாசிப்பார். சூரியனை கண்ணால பார்க்க முடியுமா? ஒரு 8 மணி 9 மணிக்கு சூரியன் நேர்ல பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்தீங்க 7 மணிக்கே பார்க்க முடியாது, எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வெயில் அடிக்கும். சூரியன் வந்து கண்ணை பறிக்கும் பிரகாசம். அந்த ஷாமாந்தக மணியை வந்து தலையில வச்சுட்டு சத்திரஜித்தை வந்து தேர்ல வராரு துவாரகையில. அப்ப துவாரகா வாசிகள் நினைக்கிறாங்க, அந்த சூரிய தேவன் தான் இறங்கி வந்துட்டாரு போல இருக்கு. கிருஷ்ணரை பாக்குறதுக்கு, வாசுதேவரை பாக்குறதுக்கு சூரிய தேவனே இறங்கி வந்துட்டாரு போல இருக்கு. இந்த வாயில் காவலர் ஓடுறாங்க, துவாரகை என்ட்ரன்ஸ்ல இருக்கிற வாயில் காவலர் நேரா ஓடி போய், ராஜாதிராஜ ராஜமாதாண்ட ஸ்ரீ வாசுதேவ பகவான் கி ஜெய் ஹோ. ஓ காவலர்களே, என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? ஓ பகவானே வாசுதேவா, உங்களை காண சூரிய தேவன் வருகிறார். கிருஷ்ணருக்கு தெரிய ஒரு சூரிய தேவன் இல்ல, அவர் சத்திரஜித். அப்ப சத்திரஜித் வந்தோடனே கிருஷ்ணன் சொன்னாரு, இங்க பாருங்க சத்திரஜித், என்னைக்குமே விலை மதிக்க முடியாத பொருள் நம்ம வச்சு கூடாது, ராஜாக்கு கொடுத்ததும் அதான் நல்லது. என்னைக்குமே விலை மதிக்க முடியாத பொருளை நம்ம வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ஆபத்தா போயிடும். பேசாம உக்ரசேன ராஜாக்கு கொடுத்துருங்க, அவர் பாதுகாப்பா வச்சுக்குவாரு. ஆனா அதுக்கு உடன்பாடு இல்லை. சத்திரஜித் கேட்கவே இல்லை, கிருஷ்ணன் சொல்லி கேட்கல. ஒரு நாள் அவனோட தம்பி என்ன பண்ணாரு, பிரசேனான்னு அவருக்கு ஒரு தம்பி இருந்தார் சத்திரஜித். அவன் ஒரு நாள் தலையில வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்தான். அவங்க அந்த மாதிரி என்கிட்ட இருக்கு பாருங்க, நம்ம கூட போனோம் இல்லையா, புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு என்னைய பாரு அப்படி ஊரெல்லாம் சுத்தி வரும் பாருங்க, நல்லா இருக்கு, குர்த்தா நல்லா இருக்காது, தோத்தி நல்லா இருக்கு, சாரி நல்லா இருக்காது. அது வேற யாரும் ஒண்ணும் சொல்லல, அவ்வளவுதான். முதல் கணவர் தீர்ந்தாரு வீட்டுல.
நான் புதுசா சாரி வாங்கி கட்டிட்டு ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. நல்லா நல்லா இருக்கு, அது சிரிச்சுட்டு சொல்லுவேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் லைஃப். இந்த பிரச்சனை என்ன பண்ணா, அவன் வந்து சாமாந்தமணி தலையில வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தணும், காட்டுக்கு போனான். போனவன் திரும்ப வரவே இல்லை. ஊர் பூரா ஒரே பரபரப்பாயிருச்சு. அந்த சாமாந்தக மணியும் காணும், சாமாந்தக மணியும் காணும், சத்திரஜித்தோட தம்பியும் காணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் மேலேயே பழிய போட்டாங்க. அப்ப நம்மள சும்மா விடுவாங்களா? கிருஷ்ணன் இந்த பூமியில இருந்த போது அவர் மேலேயே பழிய போட்டாங்க. அவர் தான் சாமாந்த மணி எடுத்துட்டாரு. அப்புறம் கிருஷ்ண பக்தருடைய நிலைமை என்னன்னு சொல்றது? கிருஷ்ணர் மேலேயே பழிய போட்டாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு, கிருஷ்ணர் தான் சாமாந்த மணியை வந்து உக்ரசேனராஜன் கொடுக்க சொன்னாரு, நான் கொடுக்கல, அவர் தான் என் தம்பி கொண்டிருப்பாரு. இப்ப கிருஷ்ணர் வேற நிரூபிக்கணும், நான் வந்து நியாயம் தர்மமான, நான் வந்து கொல்லல, நான் யோகிய, நான் வந்து நிரபராதின்னு கிருஷ்ணர் இப்ப நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கிருஷ்ணா காட்டுக்கு போறேன். கிருஷ்ணா காட்டுக்கு போய் தேடி போனா அங்க ஒரு டெட் பாடி கிடைக்கும். இதான் இவர்தான் இந்த பிரசேனம். சிங்கம் வந்து கொதறிச்சு அவனை. சிங்கம் பீஸ் பீஸ் ஆகி தலை தனியா, கை தனியா, கால் தனியா எடுத்துருச்சு. அப்புறம் சாமாந்த மணி இல்ல, அங்க வந்து டெட் பாடி தான் இருக்கு. கிருஷ்ணர் தேடி போன பக்கத்துல ஒரு குகை இருக்குது. கிருஷ்ணர் மெல்ல மெல்ல அந்த குகைக்குள்ள போறாரு. அந்த குகைக்குள்ள போனா ஒரு குழந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கு அந்த சாமாந்த மணியை. ஒரு பொண்ணு வந்து அந்த சாமாந்த மணி வச்சு உருட்டி விளையாடிட்டு இருக்கு. கிருஷ்ணரை பார்த்த உடனே அந்த குழந்தை நல்லா ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாரும் குகைக்குள்ள வந்துட்டாங்க இல்ல. அந்த சர்வெண்ட், அந்த குழந்தையோட மெய்ட் சர்வெண்ட் வந்து அவன் பார்த்துட்டு அதோ ஐயோ அவன் கலரான். அப்ப ஜாம்பவான் வழியில வர்றாரு. பாருங்க யார் இந்த இடத்தில் உள்ளே வந்தது. பார்த்தா கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு. ஆனா ஜாம்பவானுக்கு தெரியல அது அவர் பிரபுன்னு. இப்போ வயசாயிடுச்சு, அப்படி கண்ணெல்லாம் வந்து சொல்லி போய் தோழலாம் திருப்பி யாரு வந்திருக்கோ. அது வந்து இல்ல, ஜாம்பவானுடைய பகவான் வந்து ராமர், இப்ப வந்திருக்கிறது கிருஷ்ணர். ஜாம்பவானுக்கு தெரியாது இது தன்னுடைய பகவான் தான் வந்திருக்காரு. ஜாம்பவான் வந்து யாரோ ஒரு மானிடன் தன்னுடைய கோகுல வந்துட்டாருன்னு ஒரு பெரிய கதை எடுத்துட்டு போறேன் சண்டை. ஒரு கதை எடுத்துட்டு போய் கிருஷ்ணர் அடிக்க போறாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. கிருஷ்ணா வந்து சாமாந்தக மணி வாங்கி போக வந்திருக்காரு. 2 பேருக்கு சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை. குஸ்தியில வந்து குத்திக்கிட்டு தள்ளி குத்து சண்டை போடுறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணரை வந்து அடிக்க ஜாம்பவானோட உடம்பெல்லாம் காயமாகுது. உடம்பெல்லாம் காயமாகி ஜாம்பவான் தளர்ந்து போறாரு. ஏன்னா ஜாம்பவான யுத்தத்துல ஜெயிச்சவங்களே கிடையாது. ஜாம்பவான் சந்தேகம் வந்துருச்சு, எனக்கு நிகரா யாருப்பா சண்டை போடுறா, எனக்கு நிகரா சண்டை போடுறது யாரு, இது யாரா இருக்கும்? ஒரு சாதாரண மானிடன் எனக்கு நிகரா சண்டை போட முடியாது, இது கட்டாயம் பிரபுவாதான் இருக்கும். ஜாம்பவான் கேட்கிறாரு, நீங்க யாரு சொல்லுங்க பிரபு, நீங்க யாரு? கிருஷ்ணன் சொல்றாரு, நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் யாரும் தெரியுதா? ஜாம்பவான் உணர்றாரு, இவர் தன்னுடைய பிரபு. அப்படி சாஸ்திரமா நமஸ்கரிச்சு பிரார்த்தனை பண்றாரு. ஓ எம்பெருமானே, ஓ வாசுதேவா. என் கிருஷ்ணா வந்து ஜாம்பவானை தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டாரு. ஏன் கல்வியை தள்ளி போன்னு சொல்ல, தோளோடு எடுத்து கட்டி தழுவினாரு. கிருஷ்ணர் அவர் ஆலிங்கனம் பண்ணோன்னே ஜாம்பவான் உடல் காயமெல்லாம் போயிடுச்சு. காயமெல்லாம் போய் அவருடைய உடம்புல உள்ள ரணம்லாம் போய் புண்ணெல்லாம் போய் அவர் ஃப்ரெஷ் ஆயிட்டார். தன் கிருஷ்ணருக்கு தான் பரிசு கொடுக்குமே, பகவான் என்ன தேடி வந்திருக்காரு. அவர் தன் வீரத்து மூலமா பகவானுக்கு சேவை பண்ணாரு. உடனே பகவானோட சண்டை போட்டு சந்தோஷமா இருந்தார். அப்புறம் வந்து ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்க ஜாம்பவதியும் கொடுத்துட்டு சாமானியம் பண்ணி கொடுத்துட்டாரு, இங்க போங்க பகவான். அது மாதிரி ஜாம்பவான், ஹனுமான், விபீஷணன், அப்புறம் ஜடாயு, இவங்க யாருமே உயர்ந்த குலத்துல பிறந்தவங்களா இல்ல, ஒரு விலங்குகளுடைய குலத்தை சார்ந்தவங்க. ஆனா கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தர்கள், ராமருக்கு பிரியமான பக்தர். நிறைய உதாரணம் இருக்கு, நிறைய உதாரணம். பிறப்பால வந்து ஒரு வேடன் மிருகாரி. மிருகாரினா மிருகங்களின் எதிரியா. மிருகங்களை கொல்றது மட்டும் இல்லை, முழுசா கொள்ளல, அது கையை ஒட்டி காலை உடைச்சு அது பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்கும். அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்பேற்பட்ட கொடூர குணம் படைத்த மிருகாரி. நாரத முனிவருடைய கருணையால, நாரதனுடைய சங்கத்தினால முதல் தரமான வைஷ்ணவரான, பிராமணனை காட்டிலும் உயர்ந்தது வைஷ்ணவம். இந்த பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா இதெல்லாம் உடல் அடிப்படையில. நான் வந்து பிராமண குலத்துல பிறந்தனால பிராமணன் அதை அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாத்வீகமான குணத்துல இருந்தா தான் பிராமணன். எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாதான் பிராமணன்.
பிராமணனுடைய குவாலிட்டி என்னன்னு 18th சாப்டர்ல சொன்னாரு கிருஷ்ணா. பிராமணன்னா பூணூல் போட்டவங்கள பிராமணர் அர்த்தம் இல்ல. பிராமணனுடைய குவாலிட்டி என்ன? சமோ தம சவ சௌச்சம் சாந்தி ராஜ்யமே வச்சே ஞான விஞ்ஞான ஆஸ்திகம் பிரம்ம கர்ம சபாவச்சு. வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, சகிப்புத்தன்மை, எல்லோரையும் சமநோக்கில் காண்பது, இந்த குணத்தினால ஒருத்தர் பிராமணர் அறியப்படுறார். அப்ப நாரதர் என்ன பண்ணாரு? மிருகாரியை பார்த்து, இந்த வேடனுக்கு இப்படி என்ன பண்றாங்க, ஏன்பா இந்த மிருகத்தை இப்படி பண்ற நீ? அது ஒண்ணு கொன்னுரு, இல்ல விட்டுரு. அது கொல்லவும் இல்ல, உணவும் இல்ல, அது உயிருக்கு போற துடிச்சிட்டு இருக்கு. அப்படி அப்ப மிருகாரி சொன்னாரு, எனக்கு இதுதான் தொழில், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. எங்க அப்பா வந்து காலங்காலமா இந்த காட்டு மராட்டித்தனமா தான் நாங்க வளர்ந்துருக்கிறோம். காட்டுல வேட்டையாடிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இந்த தொழிலை விட்டுட்டா எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? இதுதான் ஒரு தொழில். இதை விட்டா எனக்கு யார் சாப்பாடு போடுவா? நாரதர் சொன்னா நான் கொடுக்குறேன்னு. நான் கொடுக்குறேன். நீங்க எப்படி தெரிவிங்க? நான் தரேன். ஓகே, நான் விட்டுறேன் சொன்னா மட்டும் போதும். அந்த அம்பை உடச்சு போடுங்க. அந்த அம்பு இருக்கு இல்லையா, வேடம் வச்சிருந்த அம்பு, அந்த அம்பை வெளியே உடச்சு போட்டேன். நாரத தீட்சை கொடுத்தேன். நீ தினமும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு, நான் உனக்கு தேவையானது கொடுக்குறேன். அப்படி மிருகாரி பாக்குறாரு, என்னடா இந்த மந்திரம் சொன்ன எல்லாம் கிடைச்சிருமா? நம்ம கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. தீட்சை எல்லாம் வாங்கி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன், ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லாம் கொடுக்குமா? அது ஒரு சந்தேகம். நானும் ரொம்ப நாளா நாம சொல்றேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம நம்பிக்கையெல்லாம் அவ்வளவுதான். நாம் வந்து பௌதியத்துல வைக்கும் நம்பிக்கை நாமத்து மேல வைக்கிறது இல்லை. நம்முடைய உழைப்பு, நம்முடைய சொந்தம், நம்முடைய சொத்து, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம் மனைவி, இவங்க மேல வைக்கிற நம்பிக்கை கூட நம்ம நாமத்துல வைக்கிறது இல்லை. ஆனா நாமத்துல நம்பிக்கை வச்சோம், அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மிருகாரிக்கு எப்படி இது கிடைக்கும்? ஆனா இவர் பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்காரு, அவர் முகம் ரொம்ப தேஜஸா இருக்கு, அவர் ஏன் நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லணும்? அவர் என்னை தேடி வந்து ஏன் பொய் சொல்லணும்? அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. முதல்ல நம்பிக்கை, இந்த சாது வந்து கரெக்டா சொல்றாரு, ஆதோ சிரந்தா, சாது சங்கா, நாரதுடைய சங்கம். அப்புறம் நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உட்காந்து துளசி மகாராணி முன்னாடி உட்காந்து நாம ஜபிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நாளைக்கு குரு மகாராஜ் வந்து சொல்றாரு, நீங்க வேலைக்கு போகாதீங்க, வீட்டுல உட்காந்து சாண்டிங் பண்ணுங்க. என்ன ஆகும்? குருவை வேலைன்னு போயிடும். நாளைக்கு குரு மகாராஜ் வந்து, ஓகே இங்க வாங்க, நீங்க நாளைல இருந்து வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல உட்காந்து சாண்டிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். குரு மகாராஜ் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். பட் மிருகாரி வந்து நம்பிக்கையோட சொன்னாரு. நாரதர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன்னு போயிட்டாரு. மிருகாரி வந்து நம்பிக்கையோட சொல்றாரு. இது என்ன ஆச்சு? இந்த செய்தி வந்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் பரவுது. இந்த காட்டுக்குள்ள மிருகாரி வேற இருந்தா இல்லையா, அவன் சாதுவா மாறிட்டானாம்பா. அவன் பாருங்க, எந்த மிருகத்தையும் கொள்றது இல்ல, அவன் வந்து உட்காந்து பிரேயர் பண்றானா, சாதுவாயிட்டானா. அப்படியா? சரி வாங்க போய் பார்க்கலாம். வெறும் இடம் போகணும். அரிசி, பருப்பு, கோதுமை, பால், பழம் எல்லாம் கொண்டு போறாங்க. அவருக்கு தேவைக்கு மேல வந்துருச்சு. தேவைக்கு மேல அவர் என்ன, கணவன் மனைவி 2 பேரு, இந்த 2 பேர் சாப்பிடுறது தேவைக்கு மேல வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை பிரசாதமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஜெய் ஸ்ரீ நாரத முனிக்கு. ஒரு நாள் நாரத முனி பார்க்க வராரு மிருகாரிய. நாரத முனி அவருடைய நண்பர் பர்வத முனி 2 பேர் வராங்க. தூரத்திலிருந்து பாக்குறாரு, தன் குரு மகாராஜ் வராரு. நம்ம எல்லாம் குரு மகாராஜ் ஓடு ஓடியா கிட்ட போய் பார்க்கணும்னு. அதே மாதிரி மிருகாரிக்கு ரொம்ப சந்தோஷம், தன் குரு மகாராஜை பார்க்கணும், வேகமா ஓடுறாரு. ஓடும்போது மான் மாதிரி குதிச்சு போறாரு. மான் மாதிரி குதிக்கிறாரு. பர்வத முனி பார்த்தாரு, என்னப்பா உன் சீடத்துக்கு மேல எவ்வளவு அன்பா, குதிச்சு வர்றாரு, நேரம் ஓடி வர வேண்டியதானே, என்ன அன்பு மிகுதியில வந்து இப்படி பண்றாரா? அதை அவர்கிட்டயே கேளுங்க. அவர் வருவார் இல்ல, அவர்கிட்டயே கேளுங்க. 2 பேருக்கு நமஸ்காரம் பண்ணார் மிருகாரி. ஓ குரு மகாராஜ், உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எல்லாம் உங்க கருணை. நான் ஒரு கீழ்குளத்துல ஒரு வேடனா பிறந்து தீண்டத்தகாத நான் வாழ வேண்டியவன், உங்க கருணையால தான் நான் வந்து இன்னைக்கு பகவானி நாமத்தை சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். அவர் பர்வத கேட்க, சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் குதிச்சு வந்த, நேரம் வர வேண்டியதானே. அதுல பாருங்க, நான் வரும்போது நிறைய எறும்புகள்லாம் போயிட்டு இருந்ததா, அதை மிதிச்சிடக்கூடாதுன்னு வந்தேன். அவர் அன்னைக்கு வந்து மிருகத்தை குத்துயிர்மா போட்டு வந்து எறும்பு கூட மிதிக்க கூடாதுங்கிறாரு. அப்ப எங்கிருந்து எங்க போனாரு? எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிருக்காரு? ஆன்மீக குருடைய கருணையால
ஒரு காட்டுல காட்டாளன் வேட்டையாடி மிருகங்களை கொன்று தின்ன ஒரு நபர் வந்து குருவுடைய தூய பக்தருடைய சங்கத்தினால முதல் தரமான வைஷ்ணவர் ஆயிட்டார். இனி என்ன பண்ணக்கூடாது, அவர் ஒரு வேடனா பார்க்க கூடாது. வைஷ்ணவேரே ஜாதி புத்தி, அச்சே சிலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. யாராவது பகவானின் விக்கிரகத்தை கல்லு, இது ஒரு சிலை, இங்க பகவான் இல்ல, இந்த விக்கிரகத்துல பகவான் இல்ல, அது ஒரு கல்லு, அது ஒரு சிலை அப்படின்னு நினைச்சா அவன் நரகத்துக்கு போவான். ஆன்மீக குரு வராரு, என்ன குரு, அவரு ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவரு நரகத்துக்கு போவான். ஒரு வைஷ்ணவரை பார்த்துட்டு இவர் பிறப்பால வந்து மலேசியாவை சார்ந்தவரு, இவர் பிறப்பால வந்து மீன் வைக்கிறவரு, இவர் பிறப்பால ஆட்டோ ஓட்டுறவரு, நரகத்துக்கு போயிடும். வைஷ்ணவரை வைஷ்ணவரை பார்க்கணும், அவ்வளவுதான். வைஷ்ணவர் தான் வைஷ்ணவர் தான். அது ஆட்டோ ஓட்டுற வைஷ்ணவர், கார் ஓட்டுற வைஷ்ணவர், ஸ்கூட்டர் ஓட்டுற வைஷ்ணவர் எல்லாம் கிடையாது. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. வைஷ்ணவரை ஒரு வைணவரை ஒரு பக்தரை பக்தரா தான் பார்க்கணும். அவர் பிராமண வைஷ்ணவர், இவர் சூத்திர வைஷ்ணவர்லாம் கிடையாது. வைஷ்ணவர் தான் ஒண்ணுதான். அது பிராமண வைஷ்ணவர், சூத்திர வைஷ்ணவர், ஏழை வைஷ்ணவர், பணக்கார வைஷ்ணவர், BMW வச்சுக்கிற வைஷ்ணவர், உண்டாய்க்கார் வச்சுக்கிற வைஷ்ணவர்லாம் கிடையாது. வைஷ்ணவர் வைஷ்ணவர். There is no any differentiation. அப்ப எங்க போனாரு, மிருகாரி வந்து காட்டுல வேட்டையாடிட்டு இருந்தவரு முதல் தரமான வைஷ்ணவர். ரத்னாகர் வந்து வழிப்பறி பண்றவர், காட்டு வழியில போறவங்கிட்ட கத்தியை காமிச்சு நகையை பணம் பறிக்கிறவர் ரத்னாகர். அவருக்கும் நாரதருடைய சங்கம் கிடைச்சது. நாரதருடைய சங்கத்தினால ரத்னாகர் என்ன ஆனாரு, முதல் தரமான பக்தரானாரு. வால்மீகி மகரிஷி அவரு நாரதருடைய சங்கத்தினால ஒரு காட்டுல வழிப்பறி பண்ணிட்டு இருந்த ஒரு கொடூரமான கொலைகாரன் அவர் நாரத சங்கத்துக்கு வந்தாரு. நாரதர் சொன்னாரு, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றேன்னாரு. என் குடும்பத்துக்கு யாரு சாப்பாடு போடுவான்னு அவரு கேட்டாரு. இந்த மாதிரி, சரி நீ யாருக்காக பண்ற, ஏன் இந்த வழிப்பறி பண்ற, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, நீ போய் வழியில பறிச்சுட்டு போறீங்க, இது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது, எதை பார்த்தா என் குடும்பத்துக்கு யாரும் சாப்பாடு போடுவாங்க. அப்ப நாரதர் கேட்டாரு, நீ போய் உன் பெண்டாட்டி பிள்ளைகள் நீங்களும் உன் பாவத்துல பங்கெடுத்துக்குவாங்களே. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க, நான் கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, நான் நகை கொண்டு வந்தேன், காசு கொண்டு வந்தேன், தானியம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப என் பாவத்தையும் பங்கெடுத்துக்குவாங்க, போய் கேட்டுப்பாரு, போய் கேட்டு வாங்க. அவர் போய் கேட்டாரு, மனைவிட்ட, அப்பா அம்மாட்ட, பிள்ளைகள்ட்ட எல்லாம், உங்களுக்காக நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், நிறைய பேர் கொண்டு இருக்கேன், வழிப்பறி பண்ணிருக்கேன், கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணிட்டேன், எல்லா பாவமும் அதுக்கு இருக்கு, நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அதையே நாங்க ஷேர் பண்ணிக்கணும். நீ பாவம் பண்ண நீ தான் அனுப்பிக்க, நாங்க ஷேர் பண்ண முடியாது. அப்பதான் ரத்னாகருக்கு புரியுது, இதெல்லாம் இப்ப இந்த வினையெல்லாம் அவரை தான் சாரும். ஓடி வந்துட்டார் நாரதர்கிட்ட. தான் செய்தது தவறு என்று சுட்டி காட்டிய நாரதருக்கு அதற்கான அதுல இருந்து விடுபடுவதற்கான வழியும் தெரியும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு தவறு பண்ணோம்னா, நீ செய்வது தவறு என்று சொன்னால் அதற்கான மாற்று என்னவா, மாற்று வழி என்ன, அதுல இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன, அதுக்கான சரியான பிராயச்சித்தம் என்ன? ஓடி வந்தாரு நாரதர், ஓடி வந்துட்டாரு. பிரபு என்ன மன்னிச்சிருங்க, என் குடும்பத்துல யாருமே என் பாவத்தை ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப அழுறார், அவர் அழுறார், கேவி அழறார். நான் இவ்வளவு பாவி ஆயிட்டேனே, என் பாவம் எல்லாம் போறதுக்கு வழி இருக்கா? நான் நரகத்துக்கு தான் போறேன், என்ன நரகத்துக்கு விடுவிக்கிறதுக்கு தான் வழி இருக்கா? இந்த பாவத்துக்கு நான் விடுபடுறதுக்கு வழி இருக்கா? ஒரே வழிதான் இருக்கு, நீ ராமநாமத்தை சொல்லணும். அவர் ராமநாமத்தை சொல்லணும். ஆனா அவர் நிறைய பாவம் பண்ணிருக்காரு, வாயில ராமாங்கிற வார்த்தை வரல, ராமா வரமாட்டேங்குது. இப்ப நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம ஒரு பரிசு பண்ணிடுறோம், நம்ம வாயில ராமான்னு வருதாங்க, ராமா ஒண்ணுமே இல்லையே. யாருக்கு நீங்க இன்சார்ஜ் யாருக்கு, பிரசாத் யாருக்கு போறீங்க? பிரசாத் இருக்காங்க, நீங்க நைட் பிரசாதம் உண்டு இல்ல, அப்ப சத்தமா சொல்றவனுக்கு 2 செட்டு கூடுதலா கூட வச்சிருங்க, அந்த கறி குழம்பெல்லாம் கூடுதலா வச்சிருங்க. ராமா கேட்கல, ராமா ராமா. நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். ஆனா ரத்னாகருக்கு பாருங்க, ராமாங்கிற வார்த்தையை வரல, வரமாட்டேங்க, அழுற. இப்ப நாரதர் என்ன பண்ணாரு, ரத்னாகருக்கு வேண்டி மந்திரத்தை மாத்தி சொல்றாரு. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆச்சாரியருக்கு மட்டும்தான் உண்டு. 64 மாலை சொல்ல வேண்டியதை பிரபுபாதா 16 மாலை ஆக்கினாரு. இல்ல நம்ம எல்லாம் ஓடி போயிருப்போம். ஒருத்தர் தீட்சை வாங்க 16 மாலை சொல்லி ஒருத்தர் தீட்சை வாங்க வர மாட்டேங்கிறேன். குரு தேடி வர தீட்சை கொடுக்குறேன். 64 மாலை இருந்துச்சு. இஸ்கான் போன அந்த பக்கம் பார்த்து அப்படியே அந்த வழியே ஓடிடுவோம். இங்க போனா உட்கார வச்சு 8 மணி நேரம் சாண்டிங் பண்ண விட்டுருவாங்க. அப்படியே அந்த வழியே ஓடிடும்.
பிரபுபா 2 மணி நேரம் பார்த்தாரு. இவங்க யாரும் 64 மாலையில சொல்ல மாட்டாங்க. சேண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட், குறைந்தபட்சம் 16 மாலை. நம்ம அதுதான் இலக்கு. பிரபுபா சொன்னது குறைந்தபட்சம் 16 மாலை. நமக்கு 16 மாலை தான் லட்சியமாவே இருக்கு. 16 மாலை சொல்லிட்டேன். பாருங்க, அவருக்கு ராமாங்கிற வார்த்தையே வரல. நாரதர் நாமத்தையும் மாத்தி கொடுத்தாரு. சரி, வாயில என்னதாப்பா வருங்க, கொலை பண்றதா வருன்னு. ஹிந்தியில மாறான்னு சொல்லுவாங்க. ஹிந்தி சினிமால போனா குத்துவன் கத்தி எடுத்து குத்தவனே மாறணும். அது மாதிரி ஒரு மாறா சரி நீ மாறான்னு சொல்லுங்க. ஏன்னா வாயில தான் வருது. எங்க ஊர்ல பாட்டு போடுறோம், கொலவெறி. ஹரிகிருஷ்ண மந்திர பாட்டுனா பாட மாட்டேங்கிறான். கொலவெறின்னு பாடிட்டு கொடூரமா. இதுல இன்னொரு கொடூரம் என்னன்னா, இப்போ பொதுவாக இப்போ இங்க கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? வீடு கட்டி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? சாதுவை கூப்பிட்டு வச்சு யாகம் எல்லாம் பண்ணி, பிராமணரை வர வச்சு யாகம் செஞ்சு, சாதுக்களை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் ஹரிகதால் அப்படி இதானே பண்ணணும். நம்ம எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் வீடு புதுசா வீடு கட்டி போறாங்க. உள்ள போகும்போது மரணம்னு பாடிட்டே போறாங்க. ஏடியோ பாடிட்டு இருக்கும், மரணம் மாசு மரணம். ஆனா புது வீட்டுக்குள்ள போறடா, இந்த பாட்டு இப்ப தேவையா? அறிவே கிடையாது, அடிப்படை அறிவே கிடையாது. எங்க எந்த பாட்டு போடணும்? கொடுமை. எங்க போய் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி பொறுப்பு பிரபா நமக்கு கொடுத்துட்டாரு. அது வேற. இந்த ரத்னாகர் பாவம், அவருக்கு வாயில ராமநாமே வரல, அவருக்கு மரான்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு, உட்காந்து ஆனா குரு மேல வலுவாத நம்பிக்கை அவருக்கும். எப்படி மிருகாளிக்கு குரு மேல நம்பிக்கை இருந்ததோ, ரத்னாவுக்கும் குரு மேல நம்பிக்கையா உட்காந்து மரா 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 மராமா இருந்துச்சா. அப்படி 60,000 வருஷம் இந்த மரா 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 மராமா 60,000 வருஷம் பகவான் தரிசனம் கொடுத்துட்டாரு. பகவான் தரிசனம் கொடுக்கல, ஒட்டுமொத்த ராமலிலேயே ஒரு காமிச்சு கொடுத்துட்டாரு. ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆயிட்டார் வால்மீகி மகரிஷி. ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு எங்க இருந்தவர்? வழிபறி பண்ணிட்டு இருந்தவர். அதனால நம்ம குருவோடைய கருணை பாருங்க, பிரபுபாவுடைய கருணையை பாருங்க. பிரபுபாது எப்படி கருணை காமிச்சாரு? இவங்கெல்லாம் நேச்சர்கள், நோ கோ தர்சே, நீ அங்க போ, நீ இந்தியாவில இருந்து வந்தீங்கன்னா இங்க வாங்கி உட்காரு, நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் இல்லையா? பிரபுபாத் அமெரிக்கா வந்த போது பிரபுபாத் பார்த்தாரு, யாரெல்லாம் இங்க இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் அப்படி முன்னாடி வாங்க, வரிசையா உட்காருங்க. நீ மிளாச்சு அங்க போ, அந்த லைன் அந்த கடைசியில் உட்காரு, கடைசியில் பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடு. அப்படி பண்ணல. பிரபுபாதர் பாஷாத்த தேசதாரினே, மனிதர்களே கடைநிலையானவங்க, விலங்கு போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, எந்த ஒரு அடிப்படை கல்வியும் கிடையாது, ஆன்மீக அறிவே இல்லை, எந்த ஒரு கலாச்சாரம் இல்லை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற மிளேச்சர்கள், யவனர்கள், மாமிசம் சாப்பிடுறவங்க, மதுபானம் அருந்துறவங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறவங்க சேர்த்துக்கிட்டாரு. உட்காருங்க. அவர் கீர்த்தன் பாடினாரு இந்த டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க்ல. கண்ணை மூடி பாட்டு பாடிட்டு இருப்பாரு. நீங்க பாருங்க, அந்த கீர்த்தன் அப்படி இருக்கும். அந்த பார்க்கே வைப்ரேட் ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த ஹிப்பிகள் அங்க படுத்திருந்தா, என்னடா யாரும் சாமிஜி பாடுறாருன்னு, அவன் கிட்டார் எடுத்து வந்தா, நாய்க்குட்டி கூட்டிட்டு வரான், பூனை குட்டி கூட்டிட்டு வரான், எல்லாம் வந்தாங்க. எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரிடே நடக்குது. பிரபுபா ஃபர்ஸ்ட் கீர்த்தனை சொல்லி கொடுத்தாரு, அப்புறம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாரு, அப்புறம் கொஞ்சம் ஹரிகதா சொல்லி கொடுத்தாரு. அவங்கள டிவோட்டி ஆகிட்டாரு. ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா? அவங்கள பக்தராக்குறது மட்டும் இல்ல, அவங்கள பிராமண தீட்சை கொடுத்தாரு. பயங்கர எதிர்ப்பு. பிரபுபாத் நேச்சரலுக்கு பிராமண தீட்சை கொடுத்ததை இந்தியர்களால ஒத்துக்கவே முடியல, பிராமணர்களால். அது எப்படி நீங்க வெளிநாட்டுக்காரர்களுக்கு பிராமண தீட்சை கொடுக்கலாம்? சண்டைக்கு போயிட்டாங்க பிரபுபாத். பக்தி சித்தாந்த மாதிரி சண்டைக்கு போனாங்க. ஆனா பிரபுபாதுக்கு முன்னாடியே ஜெகநாத் பல்தேஷ் பத்ரமையா கி சீதாராம் லட்சுமண் ஸ்ரீராமச்சந்திர பிரபு கி ராதா கோவிந்த தேவ். பிரபுபாதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பராஜ் கொடுத்துட்டாரு பிராமண தீட்சை. பிராமணன் அல்லாதவருக்கும் பிராமண தீட்சை கொடுத்தாரு. அதனால நவதீபத்துல என்னன்னா, இந்த பக்தி சித்தாந்த மகாராஜ் கொல்லணும் அவரை. பயங்கர கோவம் வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம், பொறாமைக்காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த சித்தாந்த சரஸ்வதி என்ன பண்றாரு? பிறப்பால் பிராமணன் அல்லாதவனுக்கு பிராமண தீட்சை கொடுக்குறாரு. போலீஸ்காரங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்க. அப்பவே நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் பேக்.
80-90 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து 10,000 ரூபாங்கிறது பெரிய தொகை. அதை கொடுத்து இவரை கொண்டுருங்க. எப்படி பாருங்க. புத்தி சித்தாந்த மகாராஜ் வந்து எதுக்குமே பயப்படல. அவர் வந்து பிறப்பால் பிராமணனே கிடையாதுன்னு போராடி நிரூபிச்சவர். அவர் வந்து என்ன பண்ணாரு, பிராமண தீட்சை கொடுத்து பிரபுபாத் உலகம் முழுவதும் போய் கொடுத்துட்டாரு. குரு மகாராஜ் ஃபாலோ பண்ணி, அவர் குரு மகாராஜ் ஃபாலோ பண்ணி பிரபுபாத் உலகெல்லாம் போய் பிராமண தீட்சை கொடுத்துட்டாரு. அது போதாது ஒரு படி மேல போய் மாதாஜிக்கு பிராமண தீட்சை கொடுத்துட்டாரு. இந்தியாவில் டைஜஸ்டே பண்ண முடியாது. அப்படி மாதாஜி காயத்ரி மந்திரம் சொல்றாரு. பெண்கள் இந்தியாவில் காயத்ரி மந்திரம் சொல்றது இல்லையா, பிராமணர் தான் காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. பிரபுபாத் வந்து மாதாஜிக்கு காயத்ரி மந்திரம் கொடுத்துட்டாரு. டாலரேட் பண்ணிக்க முடியல அவங்களால எல்லாம். அந்த மாதிரி தான் ஆச்சாரியுடைய புரட்சி, உண்மையான புரட்சி. நம்ம இங்க நீங்க தமிழ்நாட்டில் வந்தா எல்லாம் ஊழ விட்டுட்டு சத்தம் போட்டிருப்பான், எங்களை தாழ்த்தாதே, என்னை உயர்த்தாதே, ஆனா உண்மையான புரட்சி ஆச்சாரியர் தான் பண்ணியிருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜன் பண்ணிட்டாரு, பக்தி சித்தாந்த மகாராஜ் பண்ணிட்டாரு, பிரபுபாதர் பண்ணிட்டாரு. பிராமணர்களே எங்களை கோயிலுக்குள்ள, அதான் கோயிலுக்குள்ள விட்டா நீயே வந்து கூட பூஜை பண்ணலாம், தகுதியை வளர்த்துக்கோ, அதான சொல்றாங்க. இஸ்கான்ல யார் வேணாலும் பூஜாரி ஆகலாம். நீங்க வந்து தமிழ்நாட்டில் சொன்னா என்ன யார் வேணா பூஜாரி ஆகலாம். ஆமா, யார் வேணா பூஜாரி ஆகலாம். நீங்க வந்து படிச்சுக்கீங்க, நீங்களும் பூஜை பண்ணணும் இல்லையா? யார் வேணாலும் பூஜாரி ஆகலாம், தகுதியை வளர்த்துக்கணும். யார் வேணா டாக்டர் ஆகலாம். படிக்காம போய் கத்தி எடுத்து போய் ஆபரேஷன் பண்ண ஒத்துக்குவாங்களா? வாங்க சார் வாங்க ஆபரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மெடிக்கல் காலேஜே போகாம நானும் டாக்டர் ஆவேன் அப்படி போய் ஓரமா உட்காருங்க இல்லையா? அது போய் மெடிக்கல் காலேஜில் படிச்சா யார் வேணா டாக்டர் ஆகலாம், யார் வேணா ஜட்ஜ் ஆகலாம். கோர்ட்ல துப்புரவாளருடைய பையன் கூட ஜட்ஜ் ஆகலாம். ஒழுங்கா படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதனால ப்ராப்பரா அது வந்து அந்த இடத்துக்கு போகலாம். அது மாதிரி தான் ஒருத்தர் வந்து சமுதாயத்தில் தன்னை உயர்த்தி கொள்ளனா ஒரு வைஷ்ணவராகும். அவர் உண்மையான ஆன்மீக குருட்ட போய் தீட்சை வாங்கினா எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவை அணுகி அந்த தகுந்த குருவுடைய வழிகாட்டுதல பக்தி பண்ணும்போது முதல் தரமான பக்தர். அதுக்கப்புறம் அவர் வைஷ்ணவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பிறப்பை நாம் காணக்கூடாது. அதுதான் பிரபுபாத் என்ன உதாரணம் தருவாரு, இந்த பாதரசம் இல்லையா, மெர்க்குரி, அதை பெல்மெட்டலோட மிக்ஸ் பண்ணும்போது அது கோல்டா மாறிடும். மெர்க்குரி வித் பெல்மெட்டல் அது ஒரு ப்ராசஸ்ல பண்ணும்போது அந்த பெல்மெட்டல் ஸ்லோலி பிகம் கோல்டு. அந்த மாதிரி நம்மளாம் துருப்பிடிச்சு போனவங்க தான், ஈட்டத்தகாதவங்க தான். ஆனா ஆன்மீகங்களுடைய கருணை வரும்போது என்ன ஆகுது, நம்ம புனிதம் அடைகிறோம், நம்ம அடுத்த லெவலுக்கு வரோம். முழுக்க குருவுடைய கருணை, பிரபுபாவுடைய கருணை. அப்படி பார்த்தா பிறப்புல எல்லாரும் சூத்திரம் தான். கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாரும் சூத்திரம் தான், அவ்வளவுதான். கலியுகத்தில் யாருக்கு சாஸ்திரம் ஃபாலோ பண்றாங்க, யார் நாம ஜபிக்கிறாங்க, யார் பகவானுக்கு சேவை பண்றாங்க. அப்ப கலோ சூத்திர சம்பவா. அப்ப சரியான ஆன்மீக குருகிட்ட போய் மந்திர தீட்சை வாங்கி பக்தி தோட்டை பயிற்சி பண்ணும்போது அவர் முதல் தரமான பிராமணன். பிராமணனை கடந்து வைஷ்ணவர் என்றால் பிராமணனுக்கு ஒரு படி மேல. அதனால நிறைய உதாரணம் இருக்கு. பகவான் எப்பவுமே தன் பக்தர்களுக்கு எப்பவும் பிரியமானவர் தான். நீங்க ஸ்ரீரங்கத்துல கூட அந்த கதை உண்டு. இந்த திருப்பான் ஆழ்வார், 12 ஆழ்வார்ல ஒருத்தர் திருப்பான் ஆழ்வார். அவர் பிறப்பால் ஒரு அர்ஜுன் குலத்துல சூத்திர குலத்துல பிறந்தவர். அவர் கோயிலுக்கு விட மாட்டாங்க. அவர் ரொம்ப பணிவான பக்தர். அவர் வந்து காவிரி கரையில ரங்கநாதரை பத்தி பாடிட்டு இருப்பார். அப்போ ஒரு தடவை ஒரு பூஜாரி வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்க வந்தாரு. தண்ணி எடுத்துட்டு திரும்பி போகும்போது இவர் வழியில நின்று இருக்காரு, பாடிட்டு இருக்காரு. இவர் கூப்பிடுறாரு, ஓரமா போ, அடே ஓரமா போனா. அவருக்கு காதலே விழுல, கல் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாரு மண்டை மேல. மண்டை உடைச்சு ரத்தம் வருது. தலையில அடிபட்டும் போது ஞாபகம் வருது. ஏன்னா அவரு ரங்கநாதனை பாடி அப்படி தன்னை மறந்து போயிட்டாரு. தலையில அடிபட்ட போதான் யாரோ தன்னை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா பூஜாரி நிக்கிறாரு. உடனே விலகிட்டாரு. ஐயா மன்னிச்சுக்கங்க, நான் கவனிக்கல, போ அப்படின்னு போனார். அவரு போனா ரங்கநாத் லாக்டவுன் போட்டு, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அவர் தான் போட்டாரு. கோயிலே பூட்டிட்டாரு. நோபடி கேனாட் என்டர் இன்சைட் அப்படின்ட்டு யாரும் கோயிலுக்குள்ளே போக முடியும். எல்லாரும் வந்து கதவை திறக்க பார்க்கறாங்க, திறக்கவே முடியல. தலைமை பூஜாரிலாம் வந்து உட்காந்து அன்னைக்கு விரதம் இருந்து அழுறாங்க. என்ன நடந்தது, என்ன ஆச்சு தெரியல, ஏன் ரங்கநாதர் திறக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் பிரார்த்தனை பண்ணாங்க, விரதம் இருந்து பிரார்த்தனை பண்றாங்க எல்லாரும். அப்புறம் ரங்கநாதர் பேசுறாரு, என்னுடைய பக்தரை வந்து உங்களை பூஜாரி ஒருத்தர் காயப்படுத்திட்டாரு, அவரை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு வந்தா நான் திறப்பேன்ட்டேன். சும்மால அழைச்சிட்டு வரக்கூடாது, தோல் மேல உட்காந்து கூப்பிட்டு வரணும். அதாவது முனிவாகன் பேரு திருப்பானாழ்வார். தோல் மேல உட்காந்து கூட்டிட்டு வந்தாதான் கோயிலை திறப்பேன். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு இவரு இந்த பிராமணர் போறாரு. அவர் அந்த கங்கை காவேரி கரையில உட்காந்து
அப்படியே அந்த தலையில காயம் ஆயிடுச்சு, அப்படி பாடிட்டு இருக்காரு ரங்கநாதர். எனக்கு என்ன பாக்கியம், நான் ரங்கநாதர் சேவிக்கிற பாக்கியம் உள்ள, அவரை வெளியில இருந்து கூட பார்க்க முடியாது, நான் பிறப்பால இந்த மாதிரி ஒரு கீழ்குளத்துல நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு தன் மேல குறைய சொல்லிக்கிறாரு. அந்த அந்த பிராமணன் கல்லை விட்டு அடிச்சாரு, ஆனா பழிய தம்மேல போட்டுக்கிட்டாரு. உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த பிராமணர் நமஸ்காரம் பண்றாரு. அவர் உடம்பெல்லாம் நடுக்குது. ஐயா, நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்றீங்க? நீங்க இப்பதான் நீங்க யாரும் எங்களுக்கு புரிஞ்சுது, நீங்க எவ்வளவு தூய பக்தர், உங்களை நான் காயப்படுத்திட்டோம், நீங்க உங்களை அழைச்சிட்டு வந்தாதான் ரங்கநாத தரிசனம் கொடுப்பேன். அவர் தோல் மேல வச்சு தூக்கிட்டு போனாங்க. உடுப்பில அது மாதிரி ஒரு பக்தர் இருந்தார், கனகதாஸ். நீங்க இன்னைக்கு போனா உடுப்பி கிருஷ்ணரை நேரம் அந்த மாதிரி தரிசனம் பண்ண முடியாது. இப்ப இங்க நேரம் நீ பகவான் தரிசனம் பண்றோம் இல்லையா, அப்படி பண்ண முடியாது. இங்க அப்படி பின்னாடி வழியா போய் அங்க ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் வழியா தான் நீங்க கிருஷ்ணரை பார்க்க முடியும். எப்படிங்க, இங்க பகவான் நேரா நிக்கிறாரு, நான் இந்த வழியா தான் உள்ள வந்தேன், அப்புறம் ஜன்னல் வழியா எப்படி பார்க்க முடியும்? ஜன்னல் வழியா பார்த்தா முதுகுதான் தெரியும். இப்ப கிருஷ்ணர் இப்படி நம்மளை பார்த்திருக்காரு. இந்த என்ட்ரன்ஸ் இந்த வழியா உள்ள வரும், பின்னாடி இந்த வழியா பார்க்க முடியாது, பகவான் தரிசனம் இல்ல, செவரு போட்டாச்சு, மூடியாச்சு, அப்படி போகணும், போய் ஜன்னல் வழியா தான் பார்க்கணும். அப்ப முதுகுதான் தெரியும். எப்படி கிருஷ்ணன் அதை பத்தி தரிசனம் பண்றது? கனகதாஸ் என்ற பக்தரை கோயிலுக்குள்ள விட மாட்டார். அவர் பிறப்பால் கீழ்குளத்தை சார்ந்தவர். அவர் பிராமணர்கள் கோயில் பக்கமே முன்பக்கமே வரக்கூடாதுன்னு. இவர் பகவான் மேல ரொம்ப அன்பு இருக்கு. இதே மாதிரிதான் திருப்பானாழ்வார் மாதிரியே தான். கோயிலுக்கு பின்னாடி போய் ஒரு மண்டபம் இருக்கும். நீங்க இப்போ போனீங்கன்னா உடுப்பியில கோயிலுக்கு பின்னாடி ஒரு மண்டபம், சின்னதா ஒரு 4 தூண் வச்சு ஒரு மண்டபம் கட்டி, கனகதாசன் விக்கிரகம் இருக்கும். அவர் நின்ன இடம், கனகதாசன் நின்று பாடிட்டு இருந்த இடம். அந்த கோயிலுக்கு பின்புறமா போய் 2 மதில் சுவர், கோயிலுக்கு வெளிப்பிரகாரம் ஒண்ணு செவரால் கல்லால கட்டியிருக்கும், கோயிலுக்கு உட்பிரகாரம் கல்லால கட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பகவான் இந்த பக்கம் தரிசனம் கொடுத்திருக்காரு. கனகதாசர் பகவானுக்கு பின்னாடி நிற்கிறார், கோயிலுக்கு முன்னாடி கூட விட மாட்டாங்க. அப்படி கோயிலுக்கு முன்னாடி வந்தாலும் பகவான் தரிசனம் பண்ண முடியும், உள்ள போனாலும் தரிசனம் பண்ண முடியும். ஆனா பூஜாரி வர்ற வழியில இவரை துரத்தி பின்னாடி துரத்தி விட்டாங்க, இந்த பக்கமே வராதுட்டாங்க. அவர் போய் பின்னாடி இருந்து அழுதுட்டே பாடுறாரு, எனக்கு கிடைச்ச மனித பிறவியில என்ன பிரயோஜனம், என்னால உங்களை தரிசனம் பண்ண முடியல, நான் இப்படியே இறந்துருவோம் போல இருக்கு, உங்களை தரிசனம் பண்ணாம இந்த மனித பிறவி வீணா போயிடும் போல இருக்குன்னு அப்படியே மனம் முருகி அழுது பாடுற. அழகு பகவானால பொறுத்துக்க முடியல. அப்படியே ஒரு யூடியூப் போட்டு அப்படியே இதுல மிலிட்டரியில சொல்லுவாங்க அப்படி டர்ன் அடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், செவரு உடஞ்சது, அப்படி ஒரு ஸ்கொயரு. அப்படியே தரிசனம், டைரக்ட் தரிசனம், நேரடி தரிசனம். கனகதாஸ் அழுதுட்டே அப்படி கண்ணை திறக்கிறாரு, பகவான் தரிசனம். அப்படி தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுடி, கழுத்துல கௌஸ்துமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, தலையில மயில்பீழி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அவ்வளவுதான். கனகதாஸ் அப்படி கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர். பூஜாரி கோயில திறக்கிறாங்க, கோயில விக்கிரகம் திரும்பி நிக்குது. இது என்ன கிருஷ்ணா, இந்த பக்கம் ஒருத்தர் வந்துடாதீங்க, எல்லாம் அந்த பக்கம் வாங்கிட்டு, இந்த பக்கம் ஒருத்தருக்கு தரிசனம் கிடையாது, எல்லாம் அந்த பக்கம் வாங்கிட்டு. அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி முற்பிரகாரம் வழியா வந்தாலும் கர்ப்ப கிரகத்துல பகவான் திரும்பிதான் நிற்பார், அப்படி பார்க்க முடியாது, செவர் வச்சு அடைச்சிட்டாங்க. அந்த பக்கமா போய் ஒரு ஜன்னல் வழியா தான் பகவானை பார்க்கணும். கனகதாஸ் ஜன்னல் உள்ள கர்நாடகால கிண்டின்னு சொல்லுவாங்க ஜன்னல், கனகன கிண்டி. கனகதாசுக்கு தரிசனம் கொடுத்த ஜன்னல் அந்த வழியா தான் இன்னைக்கு இந்த ஊரே ஆளக்கூடிய வேந்தன், பாராளும் வேந்தன் வந்தாலும் சரி, உயர்ந்த பிராமணன் வந்தாலும் சரி, அந்த ஜன்னல் வழியில தான் பாருங்க. அவ்வளவுதான். சொக்கா மேலான ஒரு பக்தர் பண்டரிப்பூர்ல, அவர் கட்டட தொழிலாளி. இந்த தர பூசுறது, செவரு பூசுறது, சிமெண்ட் மிக்ஸ் பண்றது. அவருக்கு பாண்டரங்கள் மேல ரொம்ப பக்தி உண்டு. எப்பவே பாண்டரங்களுடைய புகழ் பாடிட்டே இருப்பாரு. விட்டலா 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 பாண்டரங்கா பாண்டரங்கி பாடிட்டே இருப்பாரு. பாண்டரனுடைய புகழ் பாடிட்டே இருப்பாரு. அவரு பிறப்பால கீழ்குளத்தை பிறந்ததுனால ஒரு கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் அழற பூஜாரி எல்லாம் கோயிலை கூட்டிட்டு போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சா? 10 நிமிஷம். என்ன ஆயிடுச்சு, பூஜாரி கோயிலை கூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் கோயிலுக்கு வெளியில் நின்று அழற, பாத்துருக்கா நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கே உன்னை தரிசனம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நான் யாருமே தொந்தரவு பண்ணி, நான் உண்மை செய்யலையே,
எனக்கு உங்க தரிசனம் மட்டும் தானே வேணும், வேற என்ன வேணும் எனக்கு? அழற பாண்டவர்களால் உள்ள இருக்க முடியல, வெளியே வந்துட்டாரு. கர்ப்பகரை தூட்டி இறங்கி வந்துட்டாரு. வந்து துக்காரம் கோரக்கும்பர் கை சாரி சொக்க மேல கையை பிடிச்சிட்டாரு. சொக்க மேலா வா உள்ள போலாம். ஐயோ பிரபு நான் வரமாட்டேன், ராமரெல்லாம் கண்டாங்க என்ன வெட்டிடுவாங்க. அதை பிராமணர் யாரு நீ உள்ள அவருக்கு கூட்டிட்டு போய் மணிக்கணங்க பேசிட்டு இருப்பான். காலையில பொழுது விடிகிற வரைக்கும். அப்புறம் சொக்க மேல சொல்லுவாங்க, ஐயோ மங்களாட்சிக்கு பிராமணர்லாம் வந்துருவாங்க, நான் போறேன்னு ஓடிடுவேன். சரி நாளைக்கு நைட்டு வா. இந்த பிராமணர்கள்லாம் கோயிலை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீ ராத்திரி வா நம்ம பேசிட்டு இருக்கலாம். இதுதான் தினமும் நடக்கும். தினமும் என்ன நடக்கும்? சொக்க மேல ராத்திரி வருவாரு, பிராமணர்கள்லாம் கோயிலை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் பிடிச்சி வச்சுருவாரு. விடிய பேசிட்டு இருப்பாரு. பிரம்மமூர்த்தி நேரம் வந்து ஓடிடுவார். ஒரு நாள் சந்திரபாகா என்ன பண்ணுவாங்கன்னா, சொக்க மேல ஊரை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. சந்திரபாகா நதி ஓடும் பண்டர்பூர்ல. சந்திரபாகா நதிக்கு அந்த கரையில சொக்க மேல ஒரு வீடு இருக்கும், குடிசை. இந்த பக்கம் பாண்டவர்களுடைய கோயில். ஒரு நாள் பூஜாரி வந்து ஏதோ சந்திரபாகா நதியில வந்து எதுக்கோ போறாரு. அப்ப சொக்க மேல வந்து பேசிட்டு இருக்காரு அவங்க மனைவிட்ட. நாளைக்கு வந்து பகவான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னாரு. பிரசாதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, நாளைக்கு துவாதசி இருக்கு, பகவான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு இருக்காரு. பிராமணர் கோபம், இந்த கீழ்குளத்தவன் வீட்டுல பகவான் சாப்பிட வர போறாரு, பைத்தியக்காரன் அப்படின்னு அவரு பைத்தியக்காரன் வச்சுட்டு இருக்கான். ஆனா பகவான் வந்து சொக்க மேலா வீட்டுல வந்து பிரசாதம் சாப்பிடுறாரு. இந்த பிராமணர் வழக்கம் போல குளிக்க போயிருக்காரு. அவங்க மனைவி வந்து பிரசாதம் பரிமாறிட்டு இருக்காங்க. தயிர் பானையை கீழே விட்டாங்க. அது பகவானுடைய பீதாம்பரம் பூரா தயிர் ஆயிடுச்சு. சொக்க மேல திட்டாரு, அடி பைத்தியக்காரி இப்படியா சேவை பண்ணுவேன் பாரு, பகவானுடைய வஸ்திரம் எல்லாம் வீணாயிடுச்சு. அது பிராமணர் காதல் விழுந்துட்டு, இவர் வந்து அந்த துணியை கொடுங்க நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன், இந்த துணியை எடுத்து வாஷ் பண்ணணும். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பகவான் கிளம்பிட்டாரு. பகவான் அந்த பக்கம் போனோன்னு இந்த பிராமணர் வராரு. ஆனா அறிவு இருக்காரு அவனுக்கு, உன் வீட்டுல பகவான் சாப்பிட ஒரு பிடிச்ச அறையிறோம் அடிக்கிறேன். இல்ல பகவான் வந்தாரு, எங்கேயாவது சொல்லிட்டு தெரிஞ்சா அவனுக்கு கொண்டுருவேன். அது போய் கோயில திறந்தா ஒரு பீதாம்பரம் ட்ரெஸ் பூரா தயிர், பாண்டவர்களுடைய பீதாம்பரம் வஸ்திரம் பூரா தயிர். அப்பேற்பட்ட பக்தர் பாண்டவர்கள் சொன்னாரு, நான் வீட்டுல போய் சாப்பிட்டேங்க. அப்பதான் நம்பிட்டாங்க சொக்க மேல இவ்வளவு பெரிய பக்தராங்க. அவரை துரத்திய விட்டாங்க. சந்திரபாபு அந்த பக்கம் போயிட்டாரு அவர். அப்புறம் ஒரு நாள் ஏதோ கட்டடம் எல்லாம் இடிஞ்சு விழுந்து சொக்க மேலா பத்தி ஒரு தகவல் இல்லை, அவர் ஏதோ இறந்து போயிட்டாரு. அப்ப நாமதேவன் ஒரு பக்தர் பண்டர்பூர்ல. இந்த நாமதேவர் என்ன பண்ணாரு, அவர் சொக்க மேல விசாரிக்கிறாரு. சொக்க மேலான ஒரு பக்தர் இருந்தாரு, எங்க போனாரு? சொக்க மேலான ஒரு பக்தர் இருந்தாரு, எங்க போனாரு விசாரிக்கிறார். யாருக்குமே தெரியல. அவர் இங்க வருவாரு, இவங்கெல்லாம் துரத்தி விட்டாங்க, அவருக்கு வரதே இல்லை. அவர் வந்து சந்திரபாகா அந்த பக்கம் ஒரு குடிசையில இருந்தாரு, அவர் இருக்காரா என்னன்னு தெரியாது. அவர் வந்து கடைசியா அந்த இடத்துல ஒரு கட்டட வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கட்டடம் வந்து சந்திரபாகா வெள்ளம் வந்து இடிச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவரை பத்தி ஒரு தகவல் இல்லை, அவர் இறந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறோம். அங்க போனா உங்களுக்கு தெரியும், ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு போய் பாருங்க. நாமதேவர் போறாரு. நாமதேவர் போனா ஒரு கட்டடம் வந்து இடிச்சு விழுந்திருக்கு. ஒரு முடி உள்ள போறாரு, கீர்த்தன் கேட்டுட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கு. அங்க வந்து கீர்த்தன் பாடிட்டே இருக்கு, விட்டலா 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 விட்டலா. அவர் போக சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. அன்னைக்கு யாருமே இல்லை, ஒரே கல்லு மண்ணெல்லாம் இருக்கு. அந்த கல்லெல்லாம் நிலத்திட்டு பார்த்தா வெறும் எலும்பு கூடு தான் இருக்கு. அந்த எலும்பு கூடு வந்து பாண்டவர்களுடைய நாமத்தை பாடிட்டு இருக்கு, விட்டலா 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 விட்டலா. அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு நாமதேவர் கண்ணுல. அந்த டெட் பாடி அந்த எலும்பு கூடல எடுத்துட்டு வந்து பாண்டவர்களுடைய கோயிலுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிட்டார். நீ யார் வந்தாலும் சரி, முதல்ல சொக்க மேல நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வழிபாடு பண்ணிட்டு பகவான் தரிசனம் பண்ணுவோம். எந்த கோயிலுமே வந்து பகவானுக்கு முன்னாடி சமாதி வைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்டர்பூர்ல போனா துக்காரமுடி சமாதி இருக்கு, அதை தாண்டி தான் நீங்க
பாண்டவங்களை தரிசனம் பண்ண போக முடியும். அதனால வைஷ்ணவர் அப்படின்னா வைஷ்ணவர் தான். பகவானுக்கு எல்லாரும் பிரியமானவங்க தான். அவர் இந்த அடையாளத்தை பார்க்கறதே இல்லை. இவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, காசு வச்சிருக்காரா காசு இல்லையா. நோ, வைஷ்ணவா மீன்ஸ் வைஷ்ணவா. வாங்கி பார்த்த விபாசித்து ஈஸ்வர் பாப்பயோனியா பாப்பயோனி. எவ்வளவு கீழ்குளத்துல பிறந்திருந்தாலும் இதுல நமக்கு சூத்ரா வரைக்கும் சொல்லுவோம், பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா. ஆனா பாகவதத்துல இதுக்கும் கீழே உள்ளவங்க இருக்காங்க. கிரார குணாந்திர புலிந்த புலகச ஆமீர சும்ப யவனா கஷாதயா. இவங்க சூதத்துக்கு கீழே உள்ளவங்க. இவங்க கூட பக்தி பண்ணினா அவர் என்ன அடையலாம் சொல்றாங்க. கிரார குணாந்திர புலிந்த புலகச ஆமீர சும்ப யவனா கஷாதயா ஏ அநேச்ச பாவேச்ய சுத்தந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமः. பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆன்மீக குரு அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அதனால ஒருத்தர் எந்த பிறப்புல இருந்தாலும் ஆன்மீக குருடைய கருணை கிடைச்சு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாருன்னா அவர் முதல் தரமான வைஷ்ணவர். அதை பார்க்கணும். அப்படி பழகி தெரிஞ்ச வெளியே போனோம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கி, பகவத்கீதா கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.